ஸ்வீவின் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, இன்னைக்கு நாம இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள ஐக்கிய அரபு இராச்சியத்துக்கான பயணம் இன்னைக்கு ஆரம்பிச்சது. இன்னைக்கு என்னென்ன விஷயம் நடந்துச்சு, அவர் எங்க யார் சந்திச்சார், என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, என்னென்ன ஒப்பந்தங்கள் உடன்படிக்கைகள் ஏற்படுத்தப்பட்டுச்சுங்கிற விஷயம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் ஒரு இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பாக நிறுத்தலாம். வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். 3 நாள் இந்த உத்தியோகபூர்வ விஜயத்துல முதலாவது இன்னைக்கு நடக்கிறது என்னன்னு சொன்னா, ஒரு அரசு தலைவர்களுக்கான நாடுகளுக்கு அரசு தலைவர்களுக்கான ஒரு மாநாடு ஒன்று நடக்குது. மாநாடு என்னன்னு சொன்னா வேர்ல்ட் கவர்மெண்ட் சம்மிட் சொல்லி போல ஒரு மாநாடு. அந்த மாநாடு துபாயில நடக்குது. அந்த மாநாட்டு இந்த வருஷத்துக்கான தீம் என்னச்சுன்னா ஷேப்பிங் ஃபியூச்சர் கவர்மெண்ட், அதாவது அரசாங்கங்கள் எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி வடிவமைத்தல் சம்பந்தமான ஒரு மாநாடு. அதான் அதுல தீம் மாதிரி. அந்த தீம்ல என்ன உலக தலைவர்கள் எல்லாருமே என்ன புத்தாக்கம் தொடர்பாக, அதாவது ஆட்சி அமைக்கிறதுல இருக்கிற புத்தாக்கம் சம்பந்தமாக, இன்னோவேட்டிவ் கவர்னன்ஸ் ஸ்ட்ராட்டஜி சம்பந்தமாக ஒரு எல்லாரும் கலந்துரையாட போறாங்க. அதுல ஒரு தலைவராக இலங்கை ஜனாதிபதி அதுல கலந்து கொள்றாரு. அது கூட அந்த மாநாட்டோட தொடர்ச்சியாக பல்வேறு தலைவர்களை பல்வேறு கம்பெனிகள்ல உலகத்தில் இருக்கிற பெரிய கம்பெனிகள்ல தலைவர்கள் சொல்லி ஒரு பேச்சுவார்த்தையும் தொடர்ச்சியாக நடைபெற்றுச்சு. இன்றைய நாள் 3 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்துல நிகழ்வுகள் எல்லாம் நடந்துச்சு. அந்த நிகழ்வுகளை விரிவை நாம பாக்குறோம்னு சொன்னா, இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் சேர்ந்து இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி நடத்தியிருந்தார். அதுல முதலாவது டோ ஜோன்ஸ் சிஇஓ சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை சந்திச்சிருந்தார். அதுல என்ன நடந்துச்சுன்னா, கிட்டத்தட்ட மீடியா, பைனான்சியல் செக்டர் இதுகளை இலங்கையில எப்படி அதை இன்னும் அபிவிருத்தி செய்யறது சம்பந்தமாகவும், அடுத்தது எக்கனாமிக் ரிப்போர்ட்டிங் எப்படி செய்யறது, இலங்கையில பைனான்சியல் செக்டர்ஸ்ல இருக்கிற பைனான்சியல் செக்டர் சம்பந்தமான தகவல்களை, அதாவது மீடியா தகவல்களை, ஊடக அறிக்கைகளை எப்படி உலக நாடுகளும், அதாவது உலகத்தில் உள்ள குளோபல் மார்க்கெட்டுக்கும் உலக சந்தைக்கும் இலங்கைக்கும் இடையில எப்படி அதை பரிமாற்றம் செய்யறது சம்பந்தமான விடயங்களை இந்த சிஇஓட டோ ஜோன்ஸ் சிஇஓட இன்னைக்கு அவர் ஒரு பேச்சுவார்த்தை ஒண்ணு முதலாவதாக நடத்தியிருந்தார். ரெண்டாவது என்ன நடந்துச்சுன்னா, இன்னொரு சந்திப்பு ஒன்று நடைபெறுது. அது யாருக்கிட்ட நடந்துச்சுன்னா, கொலம்பியாட ஜனாதிபதி குஸ்டாவோ பெட்ரோ அவருடைய ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெறுது. இந்த சந்திப்புல என்ன நடந்துச்சுன்னா, அவங்க வியாபாரம், அடுத்தது விவசாயம், அடுத்தது கலாச்சார பரிமாற்றம் தொடர்பான விடயங்களை பத்தி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களும் கொலம்பியாட ஜனாதிபதியும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. மூணாவதாக அடுத்த சந்திப்பாக நடைபெற்றது யாருன்னு சொன்னா, முன்னாள் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருந்த டோனி பிளேயர். அவர் சம்பந்தமாக ஒரு பிரிட்டிஷ்ல இருந்து அல்லது இங்கிலாந்து ஒரு முக்கியமான ஒரு பிரதம மந்திரியாக பதவி வகித்தவர், அந்த டைம்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் டோனி பிளேயர். அவருடைய ஒரு சந்திப்பு ஒன்று இடம்பெற்று ஒரு வினைத்திறன் மிக்க அரசாங்கத்தை எப்படி கொண்டு நடத்துறது, அதுல இருக்கிற வகிபாகம் என்ன, அடுத்தது அதை எப்படி கொண்டு நடத்துறதுக்கான ஆலோசனைகள் எங்க இருந்து பெறுறது என்கிற சம்பந்தமான, இலங்கையில அதை எப்படி சேருங்கிற சம்பந்தமான சில சம்பாஷணைகளும் சில கலந்துரையாடல்களும் டோனி பிளேயரோட இடம்பெற்றிருந்தது. இது மூணாவதாக நடந்த பேச்சுவார்த்தை. நாலாவதாக இன்னொரு விஷயம் நடந்துச்சுன்னா, பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் முகமது ஷபாஸ் ஷரீப் அவருடைய ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தையும் அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்களால மேற்கொள்ளப்பட்டிருந்துச்சு. இதுல என்னன்னா, அவங்க மிக முக்கியமாக பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் அபிவிருத்திக்கான துறைகள் தொடர்பான விடயங்களை பரஸ்பரம் இரண்டு நாடுகளும் எப்படி பகிர்ந்து கொள்வது, அதுக்கான வளங்களை எப்படி பங்கிடுறது தொடர்பான விடயங்களை இந்த ரெண்டு நாட்டு தலைவர்களும் அந்த டைம்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அஞ்சாவதாக என்ன, இது ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பாக காணப்படுச்சு. அஞ்சாவது நடந்த சந்திப்பு அது ஆறுக்கடையில் இருந்துச்சுன்னா, ஒராக்கல்ல சிஇஓக்கும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இடையில நடைபெற்ற ஒரு சந்திப்பாக அது காணப்பட்டுச்சு. அதுல இலங்கையோட பொதுத்துறைகள், அரசு துறை மற்றும் தனியார் துறைகளை எப்படி டிஜிட்டலைஸ் பண்றது, இல்லாட்டி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்குள்ள எப்படி கொண்டு வராங்க சம்பந்தமா, டிஜிட்டல் டிரான்ஸ்பர்மேஷன் ஒன்று எப்படி நடத்துறாங்க சம்பந்தமான ஒரு ஆழமான ஒரு கலந்துரையாடலாக அந்த கலந்துரையாடல் இருந்துச்சு. இது ஒராக்கிள் நிறுவனம் என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஒராக்கிள் சொல்றது ஒரு டேட்டாபேஸ் சம்பந்தப்பட்ட ஒரு
சாஃப்ட்வேர் இது நடத்துற ஒரு பெரிய ஒரு நிறுவனம், உலகத்தில் இருக்கிற நிறுவனம். அந்த நிறுவனத்தினுடைய இந்த சந்திப்பும் இடம்பெற்றுச்சு. இதுல மெயினான விஷயமா டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இலங்கையை எப்படி டிஜிட்டல் சேவைக்குள்ள இல்லாட்டி டிஜிட்டல் மயப்படுத்துற எப்படிங்கிற சம்பந்தமாக இந்த டிஸ்கஷன் ஆனது நடைபெற்று. இதை தொடர்ந்து 6வதாக நடந்த சந்திப்பு மத்திய கிழக்கு நாடுகள்ல மிகவும் செல்வ செழிப்பு மிக்க நாடான குவைத் நாட்டு பிரதம மந்திரி ஷேக் அகமது அப்துல்லா அல் அகமது அல் சபா அவருடன் ஒரு சந்திப்பு ஒன்று நடைபெற்றிருந்துச்சு. இந்த சந்திப்புல முக்கியமாக கவனம் செலுத்தப்பட்ட விடயங்களாக காணப்படுறது சக்தி, அதாவது எனர்ஜி சம்பந்தமான விடயங்களும், எனர்ஜி அதை எப்படி அதுக்கு இடையிலான ஒத்துழைப்பு தொடர்பாகவும், அடுத்தது லேபர் இன்வெஸ்ட்மெண்ட் செக்டர் சம்பந்தமான விடயங்கள் தொடர்பாக இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒரு கலந்துரையாடலாக இந்த இரு நாடு தலைவர்களும் இதுல ஈடுபட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து நான் முந்தி சொன்ன 6 தனிப்பட்ட தலைவர்களுக்கு இடையிலான அடுத்த நாடுகள தலைவர்கள் மட்டுமல்லாது முக்கியமான உலகத்தில் இருக்கிற ஒரு ப்ரொமினன்ட் கம்பெனிஸ்ல தலைவர்களுடன் சந்திப்பு முடிந்தது. அடுத்ததாக என்னன்னு சொன்னா கம்யூனிட்டி ஈவென்ட்ல பங்கெடுத்தார். அது என்னன்னு சொன்னா ஐக்கிய அரபு அமீரகத்துல வசிக்கிற தொழில் புரிகிற இளைஞர்களை சந்திச்சு அது அவர்களுக்கு இடையிலான ஒரு சந்திப்பு ஒன்றும் இன்றைய நாள்ல இடம்பெற்று. இதுக்கு பிறகு என்ன இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும் பொழுது என்னன்னா யுஏஇக்கும் இலங்கைக்கும் இடையிலான பொருளாதார தொடர்புகள் எப்படி காணப்படுது என்று பார்த்தோம்னா இதுக்கு பழைய சில தகவல்களை உங்களுக்கு தரலாம். இலங்கைக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இடையிலான இரு தரப்புக்கு இடையிலான வர்த்தக உறவுகள் எப்படி காணப்பட்டுச்சு, முந்தி எப்படி காணப்பட்டுச்சுங்கிறத நாங்க பார்த்தோம்னா அது கடும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் 2 நாடுகளுக்கு இடையில இருக்கு. இதுல மெயினான விஷயம் 2022ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 2022ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான வர்த்தக கொடுக்கல் வாங்கல் இல்லாட்டி அது ட்ரேட் இருதரப்பு வர்த்தகமானது கிட்டத்தட்ட 3.9 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு கிட்டத்தட்டதாக இருந்துச்சு. இதுல இலங்கையோட ஒரு பிரதானமான ஒரு வியாபார பங்காளியாக அமீரகமானது காணப்படுகிறது. ஐக்கிய அரபு அமீரகமானது காணப்படுகிறது. மிடில் ஈஸ்டை பொறுத்த வரைக்கும், மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பிரதானமான ஒரு வர்த்தக பங்காளியாக காணப்படுது. அதே மாதிரி இலங்கையில ஏற்றுமதிகளை பார்க்கக்கூடிய கிட்டத்தட்ட 397 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் 2022ஆம் ஆண்டு இலங்கையிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு. இதுல மெயினா பிரதான மாவட்டங்கிறது தேயிலை, உங்களுக்கு தெரியும் தேயிலை, அது கூட உடுப்புகள், அடுத்தது விலை வந்த மாணிக்க கற்கள், இதுல மெயினா இலங்கையிலிருந்து ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களாக காணப்படும். அதே மாதிரி நாம இன்னொரு விஷயத்தை எடுக்கலாம், என்னன்னு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது வெளிநாட்டு நேரடி முதலீடுகளாக சிலவற்றை யுஏஇ இலங்கையில மேற்கொண்டிருக்கு. இது நிகழ்ந்தது எப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட 2015 அந்த காலங்கள்ல 2015 மற்றும் 2018 காலங்கள்ல இது நிகழ்ந்திருக்கு. அவங்களோட கிட்டத்தட்ட டோட்டல் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு சொன்னா கிட்டத்தட்ட 641 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படும். இது பிரதானமாக என்னன்னு சொன்னா விருந்தோம்பல் துறை, ஹாஸ்பிட்டாலிட்டி, மேனுபேக்சரிங், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், அடுத்தது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செக்டர்ஸ், இந்த துறைகள் தான் அவங்க பிரதானமாக முதலீடுகளை மேற்கொண்டிருந்தாங்க. சரி, இனி நாம அவற்றை விஷயத்துல என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்கு அந்த விஷயத்தை நாம பார்க்கலாம். இதுல மெயினான விஷயம் என்னன்னு நான் முன்ன சொன்ன மாதிரி வேர்ல்ட் கவர்மெண்ட் சமிட் சம்பந்தமா தானே அந்த இதுக்கு போயிருக்கேன். அப்ப அதுல அனுகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் முக்கியமான ஒரு உரையை கீனோட் அட்ரஸ் ஒன்று செய்யறதுக்காக நாளைக்கு தயாராக. இப்ப அதுல என்னண்டா அவர் மெயினா விஷயம் என்னன்னு இலங்கையோட நோக்கு, அதாவது ஒரு எதிர்கால அரசாங்கம் ஒன்று இல்லாடி ஆட்சி ஒன்று எப்படி செய்யணுங்கிற சம்பந்தமாகவும், அதுல எப்படி அந்த தந்திரோபாயங்களை எப்படி டெவலப் பண்றதுங்கிற சம்பந்தமான ஒரு முக்கியமான உரையாக அது இருக்க போகும். அதை தொடர்ந்து நாளைக்கு என்னன்னு சொன்னா சில முக்கிய தலைவர்களை சந்திச்சு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு ஜனாதிபதி எதிர்பார்க்க. அது ஆறாறு கண்டிஷன்னா இதுல மெயினா ஐக்கிய அரபு அமீரகத்துல ஜனாதிபதி, தற்போது ஜனாதிபதி முகமது பின் சயீத் அல் நஹ்யான் அவருடைய ஒரு சந்திப்பு நிகழ இருக்கிறது. அதுக்கு பிறகு என்ன உப ஜனாதிபதி மற்றும் பிரைம் மினிஸ்டர், ஐக்கிய அரபு அமீரகத்துல உப ஜனாதிபதியும் மற்றும் துபாயில அமீராக காணப்படுற ஷேக் முகமது பின் அல் ரஷீத்
மக்தும் அவரையும் சந்திக்கிறதுக்கு இருக்காரு. அது 2 பேரை சந்திப்பும் முக்கியமான ஒரு சந்திப்பாக காணப்படுது. அதுல மெயினாக அவங்க இந்த 2 சந்திப்பிலையும் மெயினாக ஃபோக்கஸ் பண்றதுக்கு இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட எனர்ஜி, அதாவது எரிபொருள் சம்பந்தமான விடயங்கள், சக்தி வளம் சம்பந்தமாக, அடுத்தது ட்ரேட், வர்த்தகம் மற்றும் முதலீடுகள் தொடர்பான விடயங்கள்ல இந்த சந்திப்புல பேசுறதுக்கு இருக்காங்க. இப்ப இதன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் யுஏஇ விசிட் சம்பந்தமாக தற்போது நடைபெற்றிருக்கிற யுஏஇ விசிட் சம்பந்தமான விடயங்கள் இதுல மெயினாக பல்வேறு உலக தலைவர்களையும் அவர் சந்திச்சுக்கிறார். இது ஒரு கிட்டத்தட்ட இலங்கையோட வெளிநாட்டு உறவுகளை ஒரு புதுப்பிக்கிற ஒரு விஷயமாகவும், இப்ப தற்போது ஆட்சிக்கு வந்திருக்கிற ஒரு அரசாங்கம், ஒரு புதிய அரசாங்கம்ங்கிற காரணத்தினால அவங்களோட வெளியுறவு கொள்கையில இருக்கிற சில புரிதலின்மைகளை வெளிநாடுகளுக்கு சரியா அதை நிவர்த்தி செய்யற வகையிலுமாக இந்த மாநாடானது இருக்கும் என்று சொல்லி நம்பப்படுது. இலங்கைக்கு இதன் மூலம் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் பல்வேறு நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுதுன்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கும். இதன் மூலம் ஏற்பாடு போற பொருளாதார நன்மைகள் அல்லது முதலீடுகள் என்னங்கிற சம்பந்தமா இந்த விஜயம் முடிஞ்சதுக்கு பிறகு இல்லாட்டி நாளை மறுதினமும் இருக்கிற நாள்ல இதுல முன்னேற்றம் தொடர்பான விடயங்களை நாம தொடர்ச்சியா பார்க்கலாம், அவதானிக்கலாம், என்னென்ன அவுட்புட் பெறுதுங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். உடனே உங்களுக்கு நான் இன்றைக்கு எடுத்துக்கு வந்த செய்தி இது தொடர்பாக மேலும் ஏதாவது ஃபர்தரான ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும்னு சொன்னா அதை அடுத்த வீடியோக்குள்ள சார்த்துக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இணைந்திருவோம். இது ஷார்ட் ஹோம்ஸ் வீடியோ. மற்றொரு வீடியோவில் நாம சந்திக்கலாம்.